நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறோம். டாக்டர் எம் சுதாகர் அவர்களுக்கு காட்பாடி தொகுதி வாக்காள பெருமக்களின் பொன்னான வாக்கினை, புனிதமான வாக்கினை, விலை மதிப்பில்லா வாக்கினை, முட்டாள வாக்கினை சிந்தாம சதராம விசில் சின்னத்துல போட்டுருங்கம்மா. மறக்காதீங்க, இது வெற்றி சின்னம், நமது சின்னம் வெற்றி சின்னம், மத்த சின்னம் வெற்றி சின்னம், மத்த சின்னம் வெற்றி சின்னம். ஐயா நாங்க 75 வருஷம் பாரம்பரிய வச்சிருப்பாங்க, நாங்க 30 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச வச்சிருப்பாங்க. மறந்துடாதீங்க. இவங்க செஞ்சது எல்லாமே ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான். அங்க கோபாலபுரத்துல ஒரு குடும்பம் எப்படி தமிழ்நாட்டையே சூழப்படுதோ அதே மாதிரி இங்க காட்பாடியில குடும்பத்துக்காக வேலை செய்யுது. ஐயா மக்களுக்காக கொஞ்சமாவது ஏதாவது உழைச்சிங்கன்னா மக்கள் தானா ஓட்டு போடுவாங்க. ஆனா காட்பாடி தொகுதி காஸ்ட்லியான தொகுதி ஐயா. டாக்டர் வேட்பாளர் போட்டதுக்கு அப்புறம் காட்பாடி தொகுதி ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. 2000 ரூபாய் எவன் அப்பா வீட்டு காசு, 2000 ரூபாய் கொள்ளடிச்ச காசு. ஐயா தாய்மார்களே, தயவு செஞ்சு கொடுத்தா வெக்கப்பட்டு வேணான்றாதீங்க. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஓட்ட மட்டும் விசில் செவல் அடிச்ச மாதிரி போடணும். எப்படி செவல் அடிச்ச மாதிரி போடணும். ஐயா வழக்கமா திமுக காரன் காசு திருடுவான், பணம் திருடுவான், இல்லன்னா நகை நட்டை திருடுவான். ஆனா இப்ப என்னன்னா கிட்னியை திருடுறான். ஐயா கிட்னி வந்துடும். இது 5 வருஷம் ஆட்சியை கொடுத்தீங்க, ஒரு கிட்னியை உருவிட்டேன். 5 வருஷம் ஆட்சியை கொடுத்தீங்க, ஒரு கிட்னியை உருவிட்டேன். இன்னொரு கிட்னியை உருவறதுக்கு தான் வா வா வான்னு கூப்பிடுறான். ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல அந்த மாதிரி. என்னடா ஏக வசனம் பேசுறேன், என்னென்ன சொல்ற, பேசாம சைலண்டா இருக்கீங்க, ஓட்டு போட்டுருவீங்களா அப்படின்னா அவன் இன்னொரு கிட்னியை உருவதானா கூப்பிடுறான். கண்டிப்பா இந்த வாட்டி காட்பாடி மக்கள் ஏமாற மாட்டோம். ஐயா 2 வயசு குழந்தைக்கு என்னையா தெரியும்? 2 வயசு குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறான். பாலியல் தொல்லை கொண்டு கொடுத்துட்டான். யாரு செஞ்சது? யாரு? திமுக. அண்ணா பல்கலைக்கழகத்துல கல்லூரி வளாகத்துக்குள்ள புகுந்து மாணவி பாலியல் தொல்லை கொடுக்குறான். யாரு? திமுக. கொடி கட்ட ஒரு குடும்பத்தை துரத்திக்கிட்டு போறான். யாரு? திமுக. ஐயா திமுக கூட்டத்துல பெண் காவலருக்கு பாலியல் இல்லையா, அங்க பாலியல் கொடுக்குறான். ஐயா தரையில தான் இந்த குடும்பம்னா விமானத்துல பறந்து பாலியல் தொல்லை கொடுக்குறான். யாரு? திமுக. செய்யறது பூரா தீய சக்தி வேலை. ஆனா தீய சக்தி நம்ம சொன்ன மட்டும் கோவம் வந்துடும். கேக்குதா ஸ்டாலின் சார் அப்படின்னு நம்ம தளபதி சொன்னா ஒத்துக்கிட்டு கோவம் வந்துடும். ஐயா தளபதி ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஐயா இங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி. என்ன ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஆட்டத்திலேயே இல்ல. ஆட்டத்திலே இல்லாதவங்க பத்தி பேச நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டியது இல்ல. இன்னைக்கு தமிழக முழுக்க கருத்து கணிப்புன்னு கடுப்பு கணிப்புல ஒண்ணு விட்டுக்கிட்டு இருக்கான். கருத்து கணிப்பான். ஏய் கடுப்புல விட்ட கணிப்பு மாதிரி அவன் இஷ்டத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாத்துலயும் 10ல இருந்து 12, 12ல இருந்து 18. ஏன்னா இது நாங்க போற வீடு எல்லாம் ஆரத்தி எடுக்கிறது என்ன, அந்த தாய்மார்கள் வரவேற்கிறது என்ன, அந்த குழந்தைங்க ஆசையா வந்து மாமா எனக்கு துள்ளு போடுன்னு கேட்கறது என்ன. உங்க கட்சியில ஏதாவது குழந்தை இந்த மாதிரி கேட்டிருக்கா? 2 கட்சியும் கேட்கிறேன். ஐயா பாஜக கூட்டணியில் மற்றும் பலர் அவங்களை என்ன கேட்கிறேன். ஒரே ஒரு வாட்டி ஏதாவது ஒரு குடும்பத்துல இருந்து ஆசையா வந்து ஆரத்தி எடுத்துருப்பாங்க. ஆரத்தி எடுக்கிறதுக்கு 100, பொட்டு வச்சு மாலை போடுறதுக்கு 500, வரவேற்கிறது 1000, ஓட்டுக்கு 2000. எப்பா சாமி முடியலடாப்பா. 75 வருஷம் அனுபவம் எதுக்கு? 2 வயசு குழந்தைய கற்ப வச்சு கொள்றது. 75 வருஷம் கிழிச்சா. ஏன் இந்த தெரு மட்டும் பல இருக்கு, மத்த தெருவுல பள்ளி இருக்குது. காட்பாடி முழுக்க பாரு. கிராமங்கள்லாம் அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, கிராமங்கள் எப்ப நகரங்களுக்கு இணையா வளருதோ அப்பதான் வளர்ச்சின்னா. ஆனா கிராமங்களாவே பின்னோக்கி கொண்டு போறது ஒரே இலக்கா வச்சிருக்கிறது. காரணம் இவங்க ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிருந்தீங்க மேக்சிமம். ஐயா ஒரு தேர்தலுக்கு 200 தான் கொடுத்தா. சத்தியமா சொல்றேன் 200 தான் கொடுத்தா. 2000 ரூபாய்க்கு நீ உயர்ந்திருக்குன்னா அது காரணம் தளபதி. ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே உட்கார்ந்தா பாருங்க 2021 தேர்தல் வாக்குறுதி 505 போய் எப்பா ராக்கெட் சயின்ஸே மிஞ்சிருச்சது. 1000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து மகளிருக்கும் தான். ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்கல, அனைத்து மகளிருக்கும் கொடுக்கல. இப்ப மட்டும் என்னட்டாங்க, தேர்தலை மனசுல வச்சு பாஜக தடுக்கிறோமா 1000 ரூபாய் கொடுக்கறது. அட்வான்ஸ் போட்டாங்க 2000. அட்வான்ஸ் ஐயா அட்வான்ஸ் 200 இல்ல 2000. ஆனா என்ன பிரச்சனைனா அடிபொலி ஓம் சக்தி பராசக்தி அவ்வளவு முடிச்சு. போடு
25,000 முன்னாடி நிப்பாட்டி எவன்டா தட்டுது? 20,000 கொடுக்க வேண்டியது ஆட்சியில் தப்போம். எப்ப கோடைக்கால நிவாரணமா 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ ஏண்டா அந்த 1000 ரூபாய் வாங்குற பெண்களுக்கு மட்டும்தான் கோடை காலமா? மத்த பெண்களுக்கு கிடையாதா? ஏடா போங்க இது ஒண்ணு போய் சரி அதைத்தான் விட்ட. 100 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு கொடுத்தானா? கொடுக்கல. மாசம் ரீடிங் எடுத்தானா? எடுக்கல. கல்விக்கடன் ரத்து செஞ்சானா? செய்யல. என்ன தடா பண்ணீங்கன்னா கொல்ல 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 மணல் கொல்ல, கனிம வள கொல்ல, கிட்னி கொல்ல வரைக்கும் வந்துட்டான் ஐயா. கிட்னி கொல்ல வரைக்கும் வந்துட்டான். அவன் ஏன் திரும்ப உயிரை மட்டும் வச்சிருக்கான்? இந்த மாதிரி பெரியவர்கள் இருக்காங்களா, நம்ம கொள்கை தலைவர்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த வாக்குரிமை, அந்த வாக்குரிமை இல்ல உன்னையே கூறு போட்டு சைனா மார்க்கெட்ல வித்துருப்பான். கூறு போட்டு கை தனியா, விரல் தனியா, லிவர் தனியா, கண்ணு தனியா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்மள உயிரோட விட்டு வச்சிருக்கான். அதையும் உருவிடுவோம். போக 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 அது உருவிடுவோம். அதனால சிந்தித்து சிந்தித்து ஒரே வருஷம் ஏமாந்துட்டோம். ஒரே ஒரு முறை இந்த வாய்ப்பு ஏதோ 5 வருஷத்துக்கு வர தேர்தல் கிடையாது. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், ஒரு தலைமுறைக்கான தேர்தல். இந்த முறையும் நீங்க திமுகவுக்கும் பாஜக மற்றும் பலர் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க பெத்த பிள்ளைங்களுக்கு நீங்க துரோகம் பண்றதுக்கு சமம். பொம்பளை பிள்ளைய பெத்தா பாலியல் வன்கொடுமைக்கு பலி கொடுக்கணும், ஆம்பளை பிள்ளைய பெத்தா போதைக்கு பலி கொடுக்கணும். இதுக்கு நீங்க தயார்னா, உங்க பிள்ளைங்க நீங்க துரோகம் பண்ண தயார்னா ஓட்டு போடுங்க. அங்கேயே விசிலுக்கு போடுங்க. என்னுடைய உறவு முடிச்சுக்கிறேன். ஐயா 2 அடி அடிச்சுக்கிறாரா? ஆத்தடிங்க ஐயா. காட்பாடி காந்தி நகர் மக்களுக்கு அவர் எல்லாம் பேசிட்டார் நரேஷ் சார். நான் சொல்லிடுறேன், இந்த காட்பாடி காந்தி நகர்ல 1ஆம் நம்பர் பஸ்ஸும் 2ஆம் நம்பர் பஸ்ஸும் 2 தடவை 3 தடவை தான் உள்ள வருது. இனிமேல் முன்ன இருந்த மாதிரி 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பஸ் எல்லா பஸ்ஸும் இனிமேல் உள்ள வந்துட்டு தான் போகணும். அது நாங்க வந்தோடனே கண்டிப்பா அதை செய்வோம். அடுத்து நம்ம காட்பாடின்னு ஒரு அழகான போர்டு, அது போர்டு கீழே கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் ஒண்ணு. யாரை பார்த்து ஏமாத்துறீங்க? யாருமே ஒரு செல்ஃபி கூட எடுக்க முடியல. அந்த கிங்ஸ்டன் காலேஜ் சின்னதா போட்டா பரவாயில்ல, நம்ம காட்பாடிக்கு தெரியுற மாதிரியே போட்டிருக்காங்க. முதல்ல வந்த பிறகு கலெக்டர் சொல்லி முதல்ல அது எடுக்கப்படும். கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடாது. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ல, கலிஞ்சூர் ஏரியும் சதுப்பேரி பண்ண வேண்டியதானே? தம்மா தொண்டை ரவுண்டானா போய் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களே, தயவு செய்து மக்களே இப்ப கூட பாருங்க, நம்ம டிவிக்கு கட்சி ஒண்ணுதான் ஒழுங்குமுறையா இருக்காங்க. இங்க இருக்கிற டிஎஸ்பி சாருக்கும் எஸ்பி சாருக்கும் தெரியும், பர்மிஷன் கொடுக்கிறப்போ பைக் ராலி கிடையாது எந்த கட்சிக்கும். நம்ம அந்த ஒழுங்குமுறையை கடைபிடிக்கிறோம். ஆனால் திமுக அதை கடைபிடிக்கவில்லை. இந்த பொதுக்கூட்டத்தில் நான் மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், அவர்கள் ஒழுங்குமுறை கடைபிடிக்கலை. இப்ப கேளுங்க மக்களை, யார் தீய சக்தின்ட்டு நீங்க போய் போலீஸ் கூட கேளுங்க. போலீஸ் யாருக்குமே பைக் ராலி கொடுக்கவே இல்லை. அதையும் மீறி பண்ணாங்க பாருங்க, ஆட்சி அவங்க கையில கொடுத்தா எப்படி போவோம் அப்படின்ட்டு. மக்களே ஏமாறாதீர்கள், மீண்டும் ஏமாறாதீர்கள். அவங்க 2,000 ரூபாய் கொடுத்து ஏமாத்திருக்காங்க. சொன்ன மாதிரி 1,500 ரூபாய் கொடுக்க வேண்டியது 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தது இந்த டிவிகே கட்சினாலதான், தலைவர் தளபதியின் ஒரே அடையாளத்தினால்தான். தமிழ்நாட்டிலே காட்பாடி தொகுதியில் தான் மிக அதிகமாக திமுகவால் கொடுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து மக்களே நீங்கள் அனைவரும் உணர்ந்து நமது வெற்றி சின்னமாம் விசில் சின்னத்திற்கு என்னை பெருவாரியாக வெற்றி பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி.